தெலுங்கன் விஷால் ரெட்டி தலைமையில் மே 18 அன்னைக்கு நடக்க இருந்த கோடையில் ஒரு ஜாலி அப்படிங்கிற இசை நிகழ்ச்சி தமிழர்களின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக நிறுத்தப்பட்டு வேறு தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியோட நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர் குளச்சல் சுதன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தொடர்பு கொள்ளும் போது இந்த தகவல் கிடைச்சிருக்குது. பத்திரிகையாளர் ஏகலைவனும் அந்த தகவலை ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இந்த இசை நிகழ்ச்சி மே 25 அன்னைக்கு தள்ளி வைக்கிறதா அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இது தமிழர்களின் ஒற்றுமைக்கு கிடைச்ச வெற்றி. பார்த்தீங்களா மக்களை, நம்ம ஒன்று சேர்ந்து எல்லாரும் குரல் கொடுத்தா ஒரே குரலா ஒலிக்கும் போது அது எப்படி ஓங்கி உழைக்குது, எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழுதுங்கிறத நம்ம உணரணும். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே நம்ம பாராட்டணும். ஏன்னா முதல்ல இதை ஆரம்பிச்சது அவங்க தான். இந்த சுனந்தா தாமரை செல்வன்லேருந்து நாம் தமிழர் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே அவங்க தான் ட்விட்டரில் இதை போஸ்ட் போடுறாங்க. இதை எல்லா இடத்துக்கும் பரப்புங்க, இதுக்கு கண்டனத்தை செலுத்துங்க அப்படின்னு அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ட்விட்டர் முழுவதும் பரவுது. அப்புறம் யூடியூப் முழுவதும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய ஊடகங்களுமே இது தொடர்பாக காணொலிகள் வெளியிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாரும் இது தொடர்பா பேசினாங்க. தேவைப்பட்டா களத்துல இறங்கவும் நம்ம தயாராக இருந்தோம். ஆனா களத்துல இறங்காம வெறும் சோசியல் மீடியாவை வச்சே இதை நம்மளால சாதிச்சு காட்ட முடியுதுன்னா உண்மையான ரியல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறது அது நாம் தமிழர் கட்சியினர் தான். விஜய் பார்த்துக்கோ, விஜய் உன்கிட்ட இருக்கிற கோலை தம்பிகள் இல்ல, தற்குறி பசங்க கிடையாது. த ரியல் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா அது நாங்க தான். எப்படி இந்த தெலுங்கு பைய விஷாலும் விஜயும் சேர்ந்து போட்ட திட்டத்தை அடிச்சு நொறுக்கிட்டோமா, இதே மாதிரி தமிழர்களுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் அடிச்சு நொறுக்கப்படும். இவர் விஜய் சொல்றாரு, நான் கெரியர் உச்சத்துல இருக்கேன், என் சம்பளம் இன்னைக்கு ஒரு படத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 கோடி, நான் அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்படி பார்த்தா இன்னைக்கு சீமான் அண்ணனோட கையில இருக்கிற வாக்குகள் 36 லட்சம் வாக்குகள், 8% வாக்குகள். இன்னைக்கு திமுக காரனும் அதிமுக காரனும் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கான். அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் அப்படின்னா 36 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது 700 கோடி மதிப்புள்ள பேரத்தை உதறி தள்ளிட்டு உண்மையின் நேர்மையுமா களத்து நிற்கிறாரு சீமான். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்கள் எல்லாம் சீமானை பார்த்து பயப்படுறான். ஆஹா, 8% வந்துட்டானே, கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டானே, இன்னும் மேலே வந்துருவானோ, ஜெயிச்சிருவானோ, ஆட்சியை பிடிச்சிருவானோ, நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுதோன்னு பயப்படுறான். நான் என்ன சொல்றேன், அவன் பயப்படட்டும், அவன் பயத்திலேயே தான் இருக்கணும் இந்த மண்ணில். அப்படி இருந்தானா தான் நாம பாதுகாப்பாக இருக்க முடியும். தமிழர்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அவனோட பயம்தான் நமக்கான பாதுகாப்பு. அவன் தைரியமாயிட்டானா நம்மளை போட்டு ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த விஷால் இப்போ ஆடலை, இதே கர்நாடகத்தில் கேரளாவில் நாங்கள் மூடிக்கிட்டு தானே இருக்கிறோம். மே 18 எப்படி மறந்து கடந்து போக முடியும்? நம்மளை அடிச்சவன் கூட மறந்துருக்க மாட்டான், ராஜபக்சே கூட இன்னும் மறந்துருக்க மாட்டான். அடிச்சவனே மறக்காதப்ப அடி வாங்கின நாம எப்படி இன்னும் மறக்க முடியும்? அவன் ராஜபக்சே குடும்பம் நல்லா சொகுசா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழை இன்னும் நாடு நாடா அகதியா சுத்திக்கிட்டு இருக்கான். இலங்கையில இருந்து அகதியா வந்த தமிழர்கள் இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அகதிகள் முகாம்ல அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையை எடுத்துக்கிட்டா கூட அங்க வாழக்கூடிய தமிழர் பகுதிகளில் இன்னும் அமைதி இருக்குதா? அவங்களுக்கு நிம்மதி இருக்குதா? கட்டுக்கடங்காத போதை பழக்கம் ஊட்டப்படுது இலவசமா, ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே தமிழர் பகுதிகளில் நடமாடுது. காரணம் என்ன? அவன் போதைக்கு அடிமையாகணும். அவன் போதைக்கு அடிமையானா தான் அவனுக்கு புரட்சி சிந்தனை வராது. புரட்சி சிந்தனையே வராதப்ப அவன் போராட மாட்டான். போராடாத இனம் எப்படி வாழும்? வீழ்ந்து நாசமா போகும். இலங்கையில எப்படி தமிழர் பகுதிகளில் போதை திட்டமிட்டு ஊட்டப்படுகிறதோ அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராய போதைய இன்னைக்கு இந்த திராவிடம் ஊட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளை சாராய போதையிலையும் திரைக்கவிர்ச்சிலையும் இங்க இருக்கிறவன் வச்சிருக்கிறான். அதே மாதிரி உனக்கு போராட்ட உணர்வோ புரட்சிகர சிந்தனையோ வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விசாலு இந்த நிகழ்ச்சியை நடத்தி பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சானோ என்னவோ தெரியல. ஆனா அவன் பணத்தை சம்பாதிக்கல, தமிழர் பகைய ஒட்டு மொத்தமா சம்பாதிச்சிட்டான். இனி அவன் படம் ஒன்றும் ஓட போறதில்ல. இதுல நாம இன்னொரு விஷயத்த ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். எப்பயுமே சென்னையில தான் இந்த மாதிரி கூத்தடிக்கிற விஷயத்தெல்லாம் நடத்துவாங்க. இப்போ ஏன் தென் தமிழக பகுதிக்கு வராங்க? குறிப்பாக நாகர்கோயில் தெற்கு முனையில் நிற்கிறானே இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு விஜய் ஆண்டனி திருநெல்வேலி. அப்போ எல்லாமே தெற்கு தமிழகத்தை குறி வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கும் தென் தமிழக மக்கள் கிட்ட தான் அந்த தமிழ் உணர்வும் மான உணர்வும் வீர உணர்வும் அப்படியே இருக்கு. அதை மழுங்கடிக்க செய்யறதுக்காகத்தான் இந்த ப்ராஜெக்டே. மே 18 அன்று கோவை
கொடிசியா திடல்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த இன எழுச்சி மாநாடு எந்த வருடமும் இல்லாத அளவுக்கான ஒரு பிரம்மாண்டத்தோடு நடக்க இருக்குது. நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் இதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதிக அளவிலான தமிழ் மக்கள் இன எழுச்சியோடு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் ஒரு பெரிய எச்சரிக்கையும் விடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் சூழல் நிலவுது. இன்னும் சொல்ல போனால் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறத மத்திய அரசு நடத்துச்சு. தமிழகத்திலையும் பல இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட்டது. ஒரு வார காலத்துக்குள்ள என்ன நடக்க போகுது, இன்னும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான இந்த போர் சூழல் எந்த மாதிரி மாறப்போகுதுங்கிறது தெரியலை. இதன் காரணமாக நாடு முழுவதும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்குது. தமிழக காவல்துறையும் அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக பேசின பாரிசாலன் பல திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்கிறாரு. கோவையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் வேறு ஏதும் அசம்பாவிதம் நடக்காமல் தவிர்க்க பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு பாரிசாலன் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். இந்த மாநாடில் கலந்துக்கிறதுக்காக வரக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே பரிசோதனை செய்து அனுப்பணும். தமிழக காவல்துறை கூடுதலாக இந்த கோவையில் நடக்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பாம் ஸ்குவாட் போன்ற குழுக்களையுமே அனுப்பி பரிசோதனை செய்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஏற்கனவே கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு போன்ற அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்குது. இதனால ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கூட இருக்கிற அந்த கொடிசியா திடல்ல பாதுகாப்பை பலப்படுத்தணும். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்த பிறகு கோவை மண்டலமே நாம் தமிழர் கோட்டையாக மாற காத்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு மனநிலையில இருக்கிறவங்க கூட சீமானுக்கு ஓட்டு போடுவோங்கிற மனமாற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடாம ஓடிருச்சு. இதனாலேயே அதிருப்தியில் இருந்த பிஜேபி வாக்காளர்களோட வாக்கு நிறைய நாம் தமிழர் கட்சிக்கு போயிருச்சு. சீமானோட பெரியார் எதிர்ப்பு, அண்ணாமலையை பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து தூக்குனது, ஏடிஎம்கே கூட்டணிக்கு மீண்டும் போனது, இப்படிப்பட்ட காரணங்கள்னால பிஜேபி வாக்காளர்களே அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்படி அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரும். அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரை ஹிந்திக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அங்கு இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களான தமிழர்களுக்கு பண்ணக்கூடிய தொல்லைகளின் காரணமாகவும் மக்கள் கொதி நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருது. இப்படி நாலாபுறத்திலிருந்து சீமானுக்கு வாக்குகள் வந்து குமியுது. நாளுக்கு நாள் அவருடைய மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக அரசியலே மாற்றி அமைக்க காத்திருக்கிறாரு சீமான். விஜய் மட்டுமல்ல, இனி எந்த நடிகை கட்சி ஆரம்பிச்சாலும் சீமானோட வாக்குகளை அசைக்க முடியாது. கடந்த 10 ஆண்டுகளா சீமான் கட்டிய தமிழ் தேசிய கருத்தியல் கோட்டைக்குள் நாம் தமிழர் வாக்காளர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இனி யாரும் இப்படிப்பட்ட ஒரு கோட்டையை கட்டவும் முடியாது. கோவையில் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் விஜயின் வாகனத்திற்கு பின்னால் நாய் போல ஓடிய ஒருவன் கூட நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது. விஜய்க்கு பின்னாடி ஓடுற தற்குறி பசங்களே நல்லா கேட்டுக்கோங்க, உங்க விஜயவே ஓட செய்ய போறாருங்க அண்ணே, பார்த்துக்கிட்டே இருங்க.